அன்பு நண்பர்களே, தாய்மார்களே, குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய் பிரச்சனைகளை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் நம்ம சொன்னது உங்களுக்கு பலனளித்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது க்ரூஃப் வித் லாஸ் ஆஃப் வாய்ஸ். அதாவது வறட்டு இருமலோடு கூடிய இந்த நம்முடைய பேச்சு மங்கி போன நிலைப்பாடு. குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க பேசிகிட்டே இப்போ இந்த வாய்ஸ் பேசுகிற சத்தம் வராது, அப்படியே ரொம்ப கீச்சுன்னு வரும். அடுத்து அந்த வறட்டு இருமல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த நிலையில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அடுத்து என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சுவாசம் ரெஸ்பிரேஷன் ஃப்ரீக்வெண்ட் ரெஸ்பிரேஷனாக இருக்கும். வேக வேகமாக இது இருக்கும், சுவாசம் வரும். அடுத்து குழந்தை மூச்சு விட முடியாமல் திணறும். அப்படியே மூச்சடித்து கண்கள் எல்லாம் இருண்டு போகக்கூடிய நிலையில் அந்த குழந்தை இருக்கும். இருமல் இது ஆச்சுன்னா வர ஆரம்பிச்சதுனாலே அந்த குழந்தை பயந்துடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனை உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹோமியோபதியில் ஹெப்பார் சல்ஃபூரிக்கம் அப்படிங்கிற மருந்தில் 30 பவர் எடுத்து அதில் ஒரு 2 பில்ஸு அந்த குழந்தைக்கு கொடுத்து வந்தீங்கன்னா நிச்சயம் அந்த நிலை மாறிவிடும். இதை தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஹயோசைமஸ் அண்ட் சாம்புகஸ் போன்ற ஹோமியோபதி மருந்தையும் இதற்காக பயன்படுத்தலாம். அதாவது குழந்தைகள் பராமரிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய கலை. இது ஏதோ குழந்தை பிறந்துருச்சு, அது வளர்ந்துடும் அப்படின்னு நினைத்து தயவு செய்து இருந்து விடாதீர்கள். குழந்தைகள் எதையும் சொல்ல தெரியாதவர்கள், பயமறியாதவர்கள், துணிந்து அவர்கள் ஆசைப்பட்ட இடத்திற்கு செல்லக்கூடியவர்கள். தண்ணீரில் விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ தண்ணீரில் விளையாடும்போது ஆசைப்படும்போது இல்லைன்னா அழுவாங்க. அந்த இது கிடைக்காத பொழுது ரொம்ப அழுது மயக்கத்துக்கும் உள்ளாவாங்க. ஸோ இப்போ அந்த நிலையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், சமாளிக்கணும். அந்த குழந்தைகள் விளையாடும் பொழுது விளையாடுறதுக்கு அனுமதிக்கவும் செய்யணும். அதே சமயத்தில் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி நம்ம அதில் டைவர்ட் பண்ணணும். குழந்தைய வேறு எதுக்கு டைவர்ட் பண்ணணும். ஸோ இப்போ குழந்தைய ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து பாசிட்டிவான விஷயங்களை அந்த குழந்தை மனதில் விதைக்கணும். நம்ம அந்த குழந்தை அடம் பிடிக்கும் போதோ இது பண்ணும்போதோ மிரட்டுறோம். அப்படி மிரட்டும் பொழுது கூட பயந்து இந்த இருமலும் மூச்சு திணறலும் குழந்தைக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த குழந்தை வளர்ப்பு என்பதனை அந்த தாயானவள், அந்த தந்தையானவர், சுற்றி இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அம்மா அம்மாச்சி இவங்க எல்லாருமே கண்கொத்தி பாம்பாக அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு விவரம் தெரிகின்ற வரை பாதுகாக்க வேண்டும் என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.